Very good morning, ma'am. Good morning, sir. Good morning, sir. Shall we start the session, sir? Yes, sir. Yes, sir. I'm ready, sir. Okay, sir. So, good morning, all. I welcome everyone for the 6-week online training program on PC hardware maintenance and troubleshooting. First of all, I would like to thank our college management and our CEO, Sri Sai Prakash Leomuthu, sir, for providing this series for the aid of the students. And also, I thank all the event coordinators and organizers for joining the session. So, without any further ado, I'd like to call a speaker for the session, Dr. Jyoti Kumar, sir. He has over 15 plus years of teaching experience and he has published 7 plus books and attended various workshops and training. So now I request our speaker, Dr. Jyoti Kumar sir, to take over the session. Please, sir. Thank you, sir. Thank you so much. So, I would like to start the session with a small recap. On the day one, we have discussed about the basic hardware components of our computer system. On the day two, we have discussed about how to assemble a new PC, and also we have discussed about troubleshooting in hardware as well as software. So today we will discuss about how to install an operating system in a newly purchased or newly assembled computer system. And also we will see some information about this. So whether it may be a new computer system or it may be a already existing or running computer system, if you are facing some challenges or some errors, then you can format and reinstall the operating system. So I would like to start the session with the required PDF. 1 minute. So as I told, so our today's session is how to format a PC and how to install operating system in this. Is it? ஸோ முதல்ல ஒரு கம்ப்யூட்டர் நம்ம வாங்குறோம் அப்படின்னு சொன்னால் ஆஃப்டர் அசம்பிளிங் அந்த கம்ப்யூட்டர் பார்ட்ஸ் எல்லாம் எப்படி அசம்பிள் பண்ணுறது, எப்படி கனெக்ட் பண்ணுறது, டேட்டா கேபிள்ஸ் எப்படி கனெக்ட் பண்ணுறது, பவர் கேபிள் எப்படி கனெக்ட் பண்ணுறது, இது எல்லா விஷயத்தையும் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் ஆல்ரெடி. ட்ரபுள் ஷூட்டிங். பட் ஒரு கம்ப்யூட்டர் சிஸ்டம் எல்லா காம்போனன்ட்ஸும் பர்ச்சேஸ் பண்ணிட்டு அசம்பிள் பண்ணோம்னா டைரெக்டாக ஒர்க் ஆகாது. Because already நான் சொல்லியிருக்கிறேன், it needs a operating system. So operating system is a very basic or very important part of a computer system to operate. So அந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் நம்ம எப்படி இன்ஸ்டால் பண்றது? ஸோ எடுத்த உடனே டைரக்டா ஒரு அப்ளிகேஷன் ப்ரோக்ராம் இன்ஸ்டால் பண்ற மாதிரி cannot install a operating system. ஸோ அதுக்கு முன்னாடி வந்து இந்த ஹார்ட் டிஸ்க் நம்ம அசம்பிள் பண்ணிருக்கிற கம்ப்யூட்டர்ல இருக்கிற புது ஹார்ட் டிஸ்க் அப்படி இல்லைன்னா ஆல்ரெடி இருக்கிற எக்ஸிஸ்டிங் ஹார்ட் டிஸ்க் டிரைவ் HDD அப்படின்னு சொல்லுவோம், hard disk drive. So this is not ready to hold the operating system. எடுத்த உடனே டைரக்டா நம்ம ஒரு சாஃப்ட்வேரை பென்ட்ரைவ்ல காப்பி பண்ற மாதிரியோ இல்ல ஒரு சிப்ல காப்பி பண்ற மாதிரியோ we cannot copy. அந்த மாதிரி டைரக்டா ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டமை காப்பி பண்ண முடியாது. ஆல்சோ இந்த ஹார்ட் டிரைவ் பார்த்தீங்கன்னா அந்த ஃபைல் ஸ்டோர் பண்றதுக்கான ஃபெசிலிட்டிஸ் அதில் இருக்காது. ஸோ ஃபர்ஸ்ட் திங் ஒரு புது கம்ப்யூட்டர் பர்ச்சேஸ் பண்ணணும் இல்லை ஒரு ஆல்ரெடி ரன்னிங்ல இருக்கிற கம்ப்யூட்டர் சிஸ்டம் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் மாற்றணும் அப்படின்னு சொன்னாலும் ஃபர்ஸ்ட் திங் யூ ஹாவ் டு டூ இஸ் ஃபார்மட்டிங். சரி, ஸோ ஃபார்மட்டிங் அப்படின்றது என்னன்னா, ஸோ ஃபார்மட்டிங் நீங்கள் பண்ணும்போது யூ ஷுட் பி வெரி கேர்ஃபுல். பிகாஸ் இஃப் இட் இஸ் ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் சிஸ்டம், ஆல்ரெடி நம்ம யூஸ் பண்ணுற சிஸ்டமாக இருந்ததுன்னு சொன்னால், ஸோ ஒன்ஸ் நீங்கள் ஃபார்மட் அப்படின்ற ஆப்ஷனை யூஸ் பண்ணும்போது அதில் இருக்கிற எல்லா டேட்டா எல்லாமே தெளிவாயிடும். ஸோ ஏதாவது வேல்யூபிள் இன்ஃபர்மேஷன் ஏதாவது வச்சிருந்தோம்னு சொன்னால் முன்கூட்டியே அதை ஒரு சிடி டிரைவ்லையோ இல்லை ஒரு பென் டிரைவ்லையோ இல்லை வேற ஒரு கம்ப்யூட்டருக்கோ காப்பி பண்ணி எடுத்து வச்சுட்டு தான் யூ ஷுட் கோ ஃபார் ஃபார்மேட் ஆப்ஷன். ஸோ தெரியாமல் நீங்கள் ஏதாவது டைரெக்டாக ஃபார்மேட் பண்ணிட்டோம்னு சொன்னால் அதில் இருக்கிற ஃபைல்ஸ், இம்பார்ட்டன்ட்டு ஃபைல்ஸ் எதுவுமே உங்களால் திரும்பவும் எடுக்க முடியாத மாதிரி ஆகிடும். ஸோ ஃபார்மேட்டிங் இஸ் வெரி ரிஸ்கி திங். ஸோ கேர்ஃபுல்லாக you have to do this. So we'll get into the topic. So எப்படி ஃபார்மேட் பண்றது அப்படின்னு பார்த்தோம்னா, install your computer and load the BIOS settings. So already working computer இருந்ததுன்னு சொன்னா BIOS settings நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த ROM அப்படின்ற ஒரு சிப்ல சாஃப்ட்வேர்
ஸோ அந்த போஸ்ட் அப்படின்னு பார்த்தோம், பவர் ஆன் செல்ஃப் டெஸ்ட். அந்த சாஃப்ட்வேர் வந்து சிஸ்டம் ஆன் பண்ண உடனே அந்த பயாஸ் செட்டிங் முதல்ல எல்லா ஹார்ட்வேர் டிவைசஸ் எல்லாம் கரெக்டாக ரன் பண்ணியிருக்கா செக் பண்ணிட்டு, அதுக்கப்புறமா இட் வில் கால் த ஆப்ரேட்டிங் சிஸ்டம். ஸோ தட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வில் டேக் கேர் ஆஃப் ஃபர்தர் ஆப்ரேஷன்ஸ். ஸோ அது மாதிரி நம்ம முதல்ல ஆன் பண்ணும்போது பயாஸ் செட்டிங்ஸ் ரோம்ல இருந்து பயாஸ் செட்டிங்ஸ் வந்து லோட் ஆகும். ஸோ அதுக்கப்புறமா ஆல்டர்னேட்டிவ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். ஸோ நீங்கள் ஏதாவது புதுசாக வேறு ஆல்ரெடி இருக்கிற ஆப்ரேட்டிங் சிஸ்டம் விட்டுட்டு வேற ஏதாவது புது ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இன்ஸ்டால் பண்ணணும்னா அதை வந்து நீங்கள் டிஸ்பிளே பண்ணணும். இன்சர்ட் ஆல்டர்னேட்டிவ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ப்ராப்பர் டிரைவ். ஸோ அந்த சிடி டிரைவாக இருக்கலாம், டிவிடி டிரைவாக இருக்கலாம், இல்லைன்னா ஒரு பென் டிரைவாக இருக்கலாம். ஸோ அதில் வந்து ஆப்ரேட்டிங் சிஸ்டம் நீங்கள் லோட் பண்ணி அதை இன்சர்ட் பண்ணியிருக்கணும். ஸோ சேஞ்ச் த பூட் சீக்வன்ஸ் டு த டிரைவ். ஸோ இந்த பாயிண்ட் ரொம்ப முக்கியம். ஸோ என்ன சொல்றாங்கன்னா, வழக்கமாக நம்ம கம்ப்யூட்டர் சிஸ்டம் ஆன் பண்ணும் பொழுது ஃபர்ஸ்ட் பயாஸ் ஃபைல் ரோம்ல இருந்து ரன் ஆகிட்டு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வந்து ஹார்ட் டிஸ்க் டிரைவ் கண்ட்ரோல் போயிடும். ஸோ செகண்ட் ப்ரோக்ராம் எது ரன் ஆகுதுன்னு பார்த்தோம்னா ஆப்ரேட்டிங் சிஸ்டம். ஸோ ஹார்ட் டிஸ்க்ல இருந்து ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ரன் ஆகிட்டு தான் கம்ப்யூட்டர் ஒர்க் ஆக ஆரம்பிக்குது. ஸோ நம்ம ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இன்ஸ்டால் பண்ணணும்னு சொன்னால் இந்த ஆர்டரை மாற்றணும். ஃபர்ஸ்ட் வந்து பயாஸ் ரன் ஆன உடனே ஹார்ட் டிஸ்க்கு கண்ட்ரோல் போகக்கூடாது, சிடி டிரைவ்க்கு கண்ட்ரோல் வரணும். சிடி டிரைவ்ல தான் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இருக்கு. ஸோ இது எங்கே போய் சேஞ்ச் பண்ணுறது அப்படின்னா பயாஸ் செட்டிங்ஸ். ஸோ பயாஸ் செட்டிங்ஸில் உள்ளே போயிட்டு ஸோ சிஸ்டம் ஆன் பண்ண உடனே சில கம்ப்யூட்டரில் F8 போடுவோம், டெலிட் கீ ப்ரெஸ் பண்ணுவோம். இது மாதிரி ப்ரெஸ் பண்ணும்போது ஒரு ப்ளூ கலர் ஸ்க்ரீன் வரும். தட் இஸ் பயாஸ் செட்டப். அந்த பயாஸ் செட்டப் போயிட்டு வழக்கமாக பிரைமரி பூட் டிவைஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஹார்ட் டிஸ்க் டிரைவ் HDD அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அதை வந்து ஸ்பேஸ் பார் தட்டி நீங்கள் போனீங்கன்னா உங்களுக்கு வந்து இன்னும் ஆப்ஷன்ஸ் காமிக்கும். லைக் சிடி ராம், பென் டிரைவ், ஃப்ளாப்பி டிரைவ், இது மாதிரி இருக்கும். அதில் வந்து நீங்கள் சிடி ராம் அப்படின்றத சூஸ் பண்ணி என்டர் பண்ணிட்டு சேவ் பண்ணிட்டு வெளியே வந்துட்டீங்கன்னு சொன்னால் நெக்ஸ்ட் டைம் கம்ப்யூட்டரை ரீஸ்டார்ட் பண்ணும்போது உங்களோட கம்ப்யூட்டர் வந்து ஹார்ட் டிஸ்க் டிரைவ்ல இருக்கிற ஆப்ரேட்டிங் சிஸ்டமை கால் பண்ணாம உங்களோட சிடி டிரைவுக்கு கண்ட்ரோல் போயிடும். ஸோ சிடி டிரைவ்ல இருக்கிற ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வந்து இன்ஸ்டால் ஆகிறதுக்கான ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இதுதான். ஸோ தட் இஸ் சேஞ்சிங் த பூட் சீக்வன்ஸ் ஃப்ரம் தி ஹார்ட் டிரைவ் டு the drive. Drive means whatever it may be. It may be a pen drive. Pen drive operating system irundha pen drive ku boot option kodukalam. CD drive irundha CD drive kodukalam. So the depends on the type of drive you have operating system. So once done your computer, you should now be looking for a different drive to locate for the operating system instead of your hard disk drive when it starts. So already I have explained all these points. So nama save வெளிய வரணும். Then insert the Windows XP CD drive. So நம்ம செட்டிங்ஸை மாற்றின உடனே நம்ம வந்து சிடி டிரைவ்க்குள்ள நம்மளோட ஆப்ரேட்டிங் சிஸ்டம் போட்டுட்டு ஸோ என்ன பண்ணணும்னா கம்ப்யூட்டர் அகைன் யூ ஹேவ் டு ரீஸ்டார்ட். So after successfully changing the boot sequence, so first step is changing the boot sequence. So எப்படி boot sequence செக் பண்றதுன்னா as I told, first the hard disk drive the operating system run ஆகிற மாதிரி இருக்கும். அதை மாற்றிட்டு சிடி டிரைவ் program call பண்ற மாதிரி செக் பண்ணணும். So that is after successfully changing the boot sequence and inserted the bootable disk. நம்ம இப்போ ஆப்ரேட்டிங் சிஸ்டம் சிடி டிரைவ்ல போட்டிருக்கோம் இல்லையா, அது பேர் தான் bootable disk. Operating system இல்லைன்னா the bootable disk is capable of running. அது வந்து ரன் ஆகும். Insert the operating system is loaded. So நம்ம ஆல்ரெடி வச்சிருக்கிற ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வந்து அது கால் பண்ணி ரன் ஆகும். Then you will be prompted with the screen in the figure once your computer is back up. ஸோ இந்த மாதிரி நம்ம சீக்வன்ஸ் சிடி டிரைவோட பூட் பண்ணும்போது இந்த மாதிரி ஆப்ஷன் காமிங்க. என்னன்னா ப்ரெஸ் எனி கீ டு பூட் ஃப்ரம் சிடி. ஸோ இதுக்கு முன்னாடி இந்த ஆப்ஷன் வராது. ஏன் வராதுன்னா நம்மளோட பிரைமரி பூட் டிவைஸ் வந்து ஹார்ட் டிஸ்க் டிரைவ் HDD அப்படின்னு செட் பண்ணிருக்கனால ஹார்ட் டிஸ்க்ல இருந்து ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ரன் ஆகிட்டு அப்புறமா உங்களுக்கு கம்ப்யூட்டர் ஒர்க் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிடும். பட் இப்போ நம்ம ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இன்ஸ்டால் பண்ண போகிறதுனால கம்ப்யூட்டர் நம்ம சிடி டிரைவை பிரைமரி பூட்டபிள் டிவைஸை மாற்றிருக்கிறதுனால this question is asking press any key to boot from CD. So சிடில இருந்து பூட் பண்ணணும், அதாவது பூட்டபிள் ஃபைலை வந்து ரன் பண்ணணும் அப்படின்னா ஏதாவது ஒரு கீயை ப்ரெஸ் பண்ணுங்க. அப்படி இல்லை அமைதியாகவே இருந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஹார்ட் டிஸ்க் டிரைவ்க்கு அது போயிடும். ஸோ சிம்பிளி யூ கேன் ப்ரெஸ் எனி கீ, ஏதாவது ஒரு கீபோர்டில் அப்படி ப்ரெஸ் பண்ணீங்கன்னு சொன்னால் ஸோ யூ வில் பி கெட்டிங் டு த சிடி டிரைவ். ஸோ ப்ரெஸ் எனி கீ to the computer run through CD. ஸோ நீங்கள் ஏதாவது ப்ரெஸ் பண்ணாலே சிடியிலேருந்து அது ரன் ஆக ஆரம்பிச்சிட்டோம். வெயிட் ஃபார் 5 minutes
as it will be loading necessary files needed to format your hard disk drive. ஏன்னா சிடியில் இருக்கிறது ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அண்ட் பூட்டபிள் ஃபைல்ஸ். ஸோ அதில் ரெண்டே வேலை தான். ஒன்று ஹார்ட் டிஸ்கை ஃபார்மேட் பண்ண முடியும், ஃபார்மேட் பண்ணிட்டு ஆப்ரேட்டிங் சிஸ்டமை இன்ஸ்டால் பண்ண முடியும். இது ரெண்டுத்துக்கான விஷயம் தான் சிடி டிரைவ்ல இருக்கு. ஸோ இது வந்து லோட் ஆகிற வரையில் ஒரு ஃபியூ செகண்ட்ஸ், ஒரு ஃபியூ மினிட்ஸ் வந்து நம்ம வெயிட் பண்ணணும். ஸோ அந்த சமயத்தில் என்ன இந்த மாதிரி மெசேஜ் வரும், விண்டோஸ் செட்டப், அதாவது சிடி டிரைவ்ல இருக்கிற விண்டோஸ் செட்டப் வந்து ரன் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எல்லா ப்ளூ கலர் ஸ்க்ரீன்லையுமே பார்த்தீங்கன்னா கீழே வந்து என்ன நடக்குது அப்படின்றத ஸ்டேட்டஸ் பார்ல கொடுத்துருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல போட்டுறாங்க இல்லையா, செட்டப் இஸ் லோடிங் ஃபைல்ஸ், செட்டப் இஸ் லோடிங் ஃபைல்ஸ். ஸோ சம்டைம்ஸ் ப்ளூ கலர் ஸ்க்ரீன் அப்படியே ரொம்ப நேரமாக இருக்குது, உங்களுக்கு என்ன நடக்குது அப்படின்னு தெரியலன்னு சில நேரத்தில் வந்து கவலைப்படுவீங்க. அப்படி இருக்கக்கூடாது. யூ ஷுட் ரீட் த ஸ்டேட்டஸ் பார் ஹியர். ஸோ ஸ்டேட்டஸில் என்ன இருக்குதுன்றதை படிச்சுட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ செட்டப் இஸ் லோடிங் ஃபைல்ஸ்னா, ஸோ உங்களோட சிடி டிரைவில் இருக்கிற ஃபைல்ஸ் வந்து லோட் ஆகிட்டு இருக்கு, வெயிட் பண்ணுங்க, அதுதான் மீனிங். ஸோ அப்படியே நீங்கள் வெயிட் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா எல்லாமே லோட் ஆகிடும். அதாவது பூட்டபிள் ஃபைல், ஆப்ரேட்டிங் சிஸ்டம் எல்லாமே லோட் ஆகிட்டு அண்ட் யூ ஆர் ரெடி டு கண்டினியூ. ஸோ யூ வில் பி ப்ரெசென்டட் வித் அனதர் ஸ்க்ரீன். ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரீன் வரும். ஸோ இந்த ஸ்க்ரீனில் என்ன இருக்குன்னா 3 ஆப்ஷன்ஸ். விண்டோஸ் எக்ஸ்பி நோ ப்ரெஸ் என்டர். அப்படியே விண்டோஸ் எக்ஸ்பியை இன்ஸ்டால் பண்ணணும்னா என்டர் கீயை ப்ரெஸ் பண்ணுங்க. செகண்ட் ஆப்ஷன் இஸ் டு ரிப்பேர் ஏ விண்டோ எக்ஸ்பி இன்ஸ்டாலேஷன் யூசிங் ரிகவரி கன்சோல் ப்ரெஸ் ஆர். அதாவது இந்த ரெண்டாவது ஆப்ஷன் எப்போ யூஸ் பண்ணோம்னா ஆல்ரெடி ஒர்க் பண்ணியிருக்கிற கம்ப்யூட்டர்ல ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ல சின்ன பிரச்சனை இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் பாதி ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ஆகுது, அதுக்கப்புறம் கம்ப்யூட்டர் அப்படியே நிற்கும், அதுக்கப்புறமா எதுவுமே நடக்காது. சில நேரத்தில் அதுவே எரர் காமிக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் சம் டிஎல்எல் ஃபைல்ஸ் ஆர் மிஸ்ஸிங், சிஸ்டம் ஃபைல்ஸ் ஆர் மிஸ்ஸிங், system files are corrupted, operating system is corrupted. So இந்த மாதிரி errors வரும்போது you can use the second option, that is press R. So R அப்படின்னா என்னன்னா, உங்களோட சிடி டிரைவ்ல இருக்கிற ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ஒரிஜினல், ஐ மீன் எந்த ப்ராப்ளமும் இல்லாத நீங்க இன்ஸ்டால் பண்ண வச்சிருக்கிற ஆப்ரேட்டிங் சிஸ்டம் சிடி டிரைவ்ல இருக்கு. ஹார்ட் டிஸ்க் டிரைவ்ல ஆல்ரெடி ஒர்க் பண்ணி இருக்கிற ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இருக்கு. ஸோ அந்த ஒர்க் பண்ணியிருக்க ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ல ஏதாவது மிஸ்டேக்ஸ், கரப்ஷன்ஸ், எரர்ஸ் இருந்ததுன்னு சொன்னா ரிப்பேர் பண்ணுங்க. ஹவு வி ஆர் ரிப்பேரிங் த மெக்கானிக்கல் வெஹிக்கல்ஸ் ஆர் சம் அதர் எலக்ட்ரிக்கல் எக்யூப்மெண்ட்ஸ், இந்த சேம் வே வி கேன் ரிப்பேர் த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ஆல்சோ. அதே மாதிரி ஆப்ரேட்டிங் சிஸ்டம் கூட ரிப்பேர் பண்ணலாம். ஸோ என்ன பண்ணோம்னா, உண்மையான ஒரிஜினல் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் சிடி டிரைவ்ல இருக்கிறதோட காப்பியை வந்து இட் வில் பி கம்பேரிங் வித் த ஆக்சுவல் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இந்த ஹார்ட் டிஸ்க் டிரைவ். ஸோ ஏதாவது ஃபைல் மிஸ் ஆயிருக்கு, கரெக்ட் ஆயிருக்கு, டெலிட் ஆயிருக்கு கம்ப்யூட்டர்லன்னு சொன்னா அந்த ஃபைலை மட்டும் சிடி டிரைவ்ல இருந்து காப்பி பண்ணி உங்களோட ஆப்ரேட்டிங் சிஸ்டம்க்கு இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துரும். ஸோ இது மாதிரி எல்லாமே ஆரம்பத்துல இருந்து கடைசி வரலையும், அதாவது 0% to 100% இட் டேக்ஸ் தி ஃபைல்ஸ். சம்டைம் இதுக்கும் கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது ரிப்பேர் உன்னோட ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ல இருக்கிற எரர் எல்லாமே போயிடும். ஸோ அதுதான் ரெண்டாவது ஆப்ஷன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து ஆப்ரேட்டிங் சிஸ்டம் யூ ஆர் கோயிங் டு இன்ஸ்டால் அப்படின்னா என்டர் ப்ரெஸ் பண்ணுங்க. இல்லை ஆல்ரெடி இருக்கிற ஆப்ரேட்டிங் சிஸ்டமே ரிப்பேர் மட்டும் பண்ணணும், அதாவது இருக்கிற எரர்ஸ் எல்லாம் போக வைக்கணும் அப்படின்னா ஆர் ப்ரெஸ் பண்ணுங்க, தட் இஸ் ப்ரெஸ் ஆர். ஸோ ரெண்டுமே பண்ண வேணாம், நான் தப்பா ஏதோ ப்ரெஸ் பண்ணி இந்த இடத்துக்கு நான் வந்துட்டேன், நான் வெளியே போகணும் அப்படின்னா press F3 to quit setup without installing Windows XP, press F3. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஏதோ சிஸ்டம் பேசிக்கிட்டே ஆன் பண்ணுவோம், அப்போ வந்து தெரியாம கை கீபோர்டில் இந்த மாதிரி விண்டோஸ் செட்டப்க்கு உள்ள லோட் ஆயிடுது, ஆனால் தெரியாம அந்த இடத்துக்கு வந்தாச்சு. ஸோ திரும்ப நம்ம எப்படி வெளியே போகணும்னா தட் இஸ் த தேர்ட் ஆப்ஷன். ஸோ எஸ்கேப் கீ ப்ரெஸ் பண்ணலாம், இல்லைன்னா F3 கீ ப்ரெஸ் பண்ணீங்கன்னு சொன்னால் ஆட்டோமேட்டிக்காக இந்த விண்டோஸ் செட்டப்லேருந்து வெளியே போயிடும். ஸோ இந்த 3 ஆப்ஷன் ஸ்க்ரீன்ல கொடுத்துருக்கிற 3 ஆப்ஷனுமே கீழேயும் கொடுத்துருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் என்டர் ஈக்குவல் டு கண்டினியூ, ஆர் ஈக்குவல் டு ரிப்பேர், F3 ஈக்குவல் டு குவிட். ஸோ இந்த 3 ஆப்ஷன் தான் இருக்கும். ஸோ சில பேர் நினைப்பாங்க எப்படி கம்ப்யூட்டர்ல நிறைய கமாண்ட்ஸ் இருக்கு, நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது, எல்லாத்தையும் எப்படி ஞாபகம் செய்யறது, எப்படி எனக்கு தெரியும், என்டர்னா ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இன்ஸ்டால் பண்ணு, ஆர்னா ரிப்பேர் பண்ணு, F3னா குவிட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இட் இஸ் நாட் டு ரிமெம்பர் ஆல் தோஸ் திங்ஸ் இன் யுவர் மைண்ட். எல்லாத்தையுமே ஞாபகம் வச்சுக்கவே தேவையில்லை. கீழே என்ன ஆப்ஷன்ஸ் இருக்கோ அந்த ஆப்ஷன்ஸை நீங்க பார்த்து யூஸ் பண்ணாலே போதும். ஃபார் எக்ஸாம்பிள் என்டர் ஈக்குவல் டு கண்டினியூ பண்ணணும்னா என்டர் பண்ணுங்க, ரிப்பேர் பண்ணணும்னா ஆர் ப்ரெஸ் பண்ணுங்க, குவிட்னா வெளியே போறதுக்கு F3 ப்ரெஸ் பண்ணுங்க. ஸோ இந்த ஆப்ஷன்ஸ் அங்கேயே இருக்கும், அதை ஏதோ நம்ம ஞாபகத்தில் வச்சுக்கணுங்கிற அவசியம் இல்லை. பட் இஃப் யூ ஆர் ஏபிள் டு ரிமெம்பர் தோஸ் திங்ஸ் தட் வில் பி குட்.
But if you're not able to remember, don't worry. It is always available at the bottom. So, இப்போ என்னென்ன ஆப்ஷன்ஸ் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல இருக்கு அப்படின்றத பார்த்தோம். So you will be then prompted with the Microsoft license agreement. So for example, அதுல வந்து நீங்க வந்து enter key press பண்றீங்க. Enter key press பண்ணோம்னா விண்டோஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் நான் இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்னு சொல்றோம். ஸோ அப்படி சொல்லும்போது ஃபர்ஸ்ட் வந்து அக்ரிமெண்ட் கேட்கும். அக்ரிமெண்ட்னா ஸோ விண்டோஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அப்படின்றது வந்து இது வந்து மைக்ரோசாஃப்ட் அப்படின்ற ஒரு கம்பெனியோட ப்ராடக்ட் பொருள் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த அதர் கம்பெனி ப்ராடக்டை நம்ம எப்படி வாங்கினாக்கா லைசன்ஸ் 2 வீலர் வாங்கினா லைசன்ஸ் எல்லாம் எடுக்கிறோமோ அந்த மாதிரி இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டமை நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு லைசன்ஸ், அதாவது காசு கொடுத்து வாங்கியிருக்கணும். நான் வந்து இதை வந்து வேற யாருக்கும் விற்க மாட்டேன், இதனோட சாஃப்ட்வேர் வந்து நான் எதுவும் மாடிஃபை பண்ண மாட்டேன், இந்த மாதிரி ஒரு சில டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அந்த மைக்ரோசாஃப்ட் கம்பெனி கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை வந்து நம்ம முதல்ல அக்ரி, அதாவது நம்ம ஒத்துக்குனா மட்டும்தான் அடுத்து இன்ஸ்டால் பண்ண முடியும். அப்படி இல்லைன்னா we cannot install the operating system. ஸோ அதுதான் ஃபர்ஸ்ட் வந்து ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்னு சூஸ் பண்ண உடனே அக்ரிமெண்ட் கேட்கும். ஸோ என்னன்னா கீழே F8 ஐ அக்ரி, நீங்கள் வந்து அந்த அக்ரிமெண்ட்டுக்கு ஒத்துக்கிறோன்னு சொன்னால் F8 ப்ரெஸ் பண்ணுங்க. இல்லை எனக்கு ஐ வில் நாட் அக்ரி ஃபார் த அக்ரிமெண்ட்னா எஸ்கேப் கீ ப்ரெஸ் பண்ணுங்க. ஸோ அடுத்தது கீழே பேஜ் டவுன் ஈக்குவல் டு நெக்ஸ்ட் பேஜ். அடுத்த பேஜ்ல என்ன இருக்குன்னு பார்க்கணும்னா பேஜ் டவுன் கீயை ப்ரெஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவோம். ஸோ வழக்கமாக நம்ம சூஸ் பண்ண வேண்டியது F8 கீ. ஏன்னா அக்ரி பண்ணால் மட்டும்தான் நம்ம ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இன்ஸ்டால் பண்ண முடியும். ஸோ யூ கேன் ப்ரெஸ் F8 கீ அண்ட் யூ கேன் கோ டு த நெக்ஸ்ட் ஸ்டெப். First step is choosing the boot option. Second step is you want to confirm whether you are going to install new operating system or you are going to repair. Third option is license agreement. F8 I agree கொடுத்துட்டு அடுத்த விண்டோவுக்கு போகலாம். So it will then continue and locate for partition and non-partition drive on your computer. ஸோ லைசன்ஸ் அக்ரிமெண்ட் பண்ண உடனே சிடி டிரைவ், உங்களோட சிடி டிரைவ் வந்து ஹார்ட் டிஸ்க் டிரைவ் எப்படி இருக்குது அப்படின்னு செக் பண்ணோம். தட் இஸ் த ஃபோர்த் ஸ்டெப். ஸோ உன்னோட ஹார்ட் டிஸ்க் டிரைவ் வந்து எப்படி இருக்கு மீன்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் அது வந்து ஆல்ரெடி ஃபார்மேட் பண்ணியிருக்கா, பார்ட்டிஷன் பண்ணியிருக்கா. ஸோ இந்த இடத்துல பார்ட்டிஷன் அப்படின்ற ஒரு புது வார்த்தையை யூஸ் பண்றோம். பார்ட்டிஷன் அப்படின்னா என்ன அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கணும். ஸோ பார்ட்டிஷனிங் அப்படின்னு ஒரு 500 GB ஹார்ட் டிஸ்க் நீங்க வாங்குறீங்கன்னு சொன்னா அந்த 500 GB வந்து ஒரே ஒரு காம்பினேஷனா தான் இருக்கும், 500 GB ஹார்ட் டிஸ்க் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி நம்ம கம்ப்யூட்டர் அப்படியே கூட யூஸ் பண்ணலாம். பட் ஒரு குட் ப்ராக்டிஸ், ஒரு நல்ல பழக்கம் என்னன்னா கம்ப்யூட்டரோட ஹார்ட் டிஸ்க் வந்து அப்படியே யூஸ் பண்ணாம, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வீடு கட்டுறோம். ஸோ வீட்டில் வந்து இப்போ கிளாஸ் ரூம் மாதிரி ஒரே ஒரு ஹால் அது மாதிரி வீடு கட்டுறோமா? கிடையாது. நம்ம வந்து பெட்ரூம் 1, பெட்ரூம் 2, கிச்சன் தனியா, ஸோ இந்த மாதிரி ஹால் இந்த மாதிரி தனியாக பிரிச்சு கட்டுறதுனால வி ஹேவ் ப்ரைவசி. ஸோ சில காரணங்களுக்காக அது மாதிரி கட்டுறோம். அதே மாதிரி தான் ஒரு ஹார்ட் டிஸ்க் டிரைவை வந்து நீங்க அப்படியே ஒரு கிளாஸ் ரூம் மாதிரி பெருசா வச்சு யூஸ் பண்ணாம வி ஆர் செப்பரேட்டிங். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் 500 GB ஹார்ட் டிஸ்க்னா நான் அதை 3 பங்கா பிரிக்கலாம், இல்லை 4 பங்கா பிரிக்கலாம், எத்தனை பங்கா வேணா பிரிக்கலாம். அது நமக்கு எப்படி தேவைப்படுதோ அத்தனை பங்கா பிரிக்கலாம். அதுதான் வந்து பார்ட்டிஷன். ஸோ எதுக்காக இந்த மாதிரி பங்கா பிரிக்கிறோம், பார்ட்டிஷன் பண்றோம் அப்படின்னா based on the requirement, நம்மளோட தேவைகளுக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் பார்ட்டிஷன் வந்து நான் வந்து ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வைக்கிறதுக்காக யூஸ் பண்ணலாம். ரெண்டாவது பார்ட்டிஷன் வந்து நான் அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர்ஸ் எல்லாம் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். மூணாவது பங்குல நான் தேர்ட் பார்ட்டிஷன்ல ஐ கேன் இன்ஸ்டால் த டேட்டாபேஸ் சாஃப்ட்வேர். ஐ கேன் டிசைட் வாட் அஸ் மை சாய்ஸ், நான் எப்படி எனக்கு தேவைப்படுதுன்னு நினைக்கிறேனோ அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி பார்ட்டிஷன் பண்ணி யூஸ் பண்ணும்போது நிறைய அட்வான்டேஜ் இருக்கு. நம்பர் 1 என்னன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ஏதாவது கரெக்ட் ஆகுது அப்படின்னா அந்த சமயத்துல சி டிரைவ், அதாவது ஃபர்ஸ்ட் டிரைவ் சி டிரைவ் பார்த்துருக்கோம். இந்த சி டிரைவ் மட்டும் நீங்க ஃபார்மேட் பண்ணிட்டு மீதி இருக்கிற டி டிரைவ், இ டிரைவ், அதுல இருக்கிற எந்த சாஃப்ட்வேருமே எந்த பிரச்சனையும் இல்லாம அப்படியே இருக்கும். சப்போஸ் நீங்க ஃபார்மேட்டே பண்ணாம ஒரே ஒரு டிரைவ் தான் வச்சிருக்கீங்க, 500 GB ஆகும். 500 GB ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இன்ஸ்டால் பண்ணி வச்சிருக்கீங்க, அதுலயே அப்ளிகேஷன் சாஃப்ட்வேரும் இருக்கு, அதுலயே டேட்டாபேஸ் சாஃப்ட்வேர்ஸ் எல்லாமே அதுல இருக்குன்னு சொன்னா ஒன்ஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் கரெக்டா ஆச்சு, ஏதோ ப்ராப்ளம் வந்துச்சுன்னு சொன்னா அந்த ஆர்டிஸ்ட் தான் போயிடும். ஸோ உள்ள அப்ளிகேஷன் ப்ரோக்ராம், டேட்டாபேஸ் சாஃப்ட்வேர்ஸ் எதையுமே ரெக்கவர் பண்ணி எடுக்க முடியாது. ஸோ
ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் CDEF அப்படி சொல்லி 4 பார்ட்டிஷன் நான் வச்சிருக்கேன்னு சொன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஏதோ ஒரு காரணத்தினால D டிரைவ்ல வைரஸ் அஃபெக்ட் ஆகுது, D டிரைவ்ல இருக்கிற ஃபைல் எல்லாமே கரெக்ட் ஆயிடுச்சு அப்படின்னா D டிரைவ் மட்டும் தான் போகும். ஸோ இட் வில் நாட் அஃபெக்ட் C டிரைவ் ஆர் E டிரைவ் ஆர் F டிரைவ். பார்ட்டிஷனிங் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நம்ம வந்து தனித்தனியா பிரிச்சு வச்சோம்னா ஏதாவது ஒரு பங்குல ஏதாவது ஒரு பார்ட்டிஷன்ல இருக்கிற ப்ராப்ளம் வந்து மற்ற பார்ட்டிஷன் அஃபெக்ட் பண்ணாது. ரெண்டாவது காரணம் வந்து வேகமா இருக்கும் கம்ப்யூட்டர் ஹை ஸ்பீட் இஃப் யூ ஹேவ் த டிஃப்ரெண்ட் பார்ட்டிஷன்ஸ். ஸோ அந்த பார்ட்டிஷன் பண்ணுறோம். ஸோ ஆட்டோமேட்டிக்கா 4th ஸ்டெப்ல வந்து நீங்க வந்து ஃபார்மேட் நான் பண்ணணும்னு சொன்ன உடனே ஸோ இட் வில் அனலைஸ் த ஹார்ட் டிஸ்க் போயிட்டு ஹார்ட் டிஸ்க்ல எவ்வளவு மெமரி இருக்கு, அந்த ஹார்ட் டிஸ்க் வந்து ஆல்ரெடி பார்ட்டிஷன் பண்ணியிருக்கா, பார்ட்டிஷன் எத்தனை பார்ட்டிஷன் இருக்கு, ஸோ ஃபார்மேட் பண்ணியிருக்காங்களா, இது எல்லாத்தையும் செக் பண்ணி அதுவே சொல்ல உனக்கு இந்த அவனோட ஹார்ட் டிஸ்க் வந்து இந்த மாதிரி இருக்கு. ஸோ எப்படி சொல்லணும்னா the information is given here. The following list shows the existing partitions and unpartitioned space on this computer. So கீழே என்ன இருக்குதுன்னா எத்தனை பார்ட்டிஷனா உன்னோட ஹார்ட் டிஸ்கை பிரிச்சு வச்சிருக்கோம், அதுல ஏதாவது அன்பார்ட்டிஷன் ஸ்பேஸும் இருக்கா, அதாவது பிரிக்காத ஸ்பேஸும் இருக்கா அப்படின்றது நமக்கு. ஸோ உங்களுக்கு டீடைலா கீழேன்றது this is the details shown here. So இப்போ வந்து to set up Windows XP on the selected item press enter. ஸோ இந்த ஹார்ட் டிஸ்க்ல அதாவது பார்ட்டிஷன் ஒரே ஒரு பார்ட்டிஷன் தான் இருக்கு நம்ம கம்ப்யூட்டர்ல. அந்த ஹார்ட் டிஸ்க் அதாவது ஹார்ட் டிஸ்க் பிரிக்கிறது தான் பார்ட்டிஷன் சொல்றோம். அந்த பார்ட்டிஷனுக்கு நேம் வந்து C டிரைவ் வச்சிருக்காங்க. அதுல வந்து FAT32 தட் இஸ் ஃபைல் அலோகேஷன் டேபிள் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது அந்த ஃபைல் அலோகேஷன் டேபிள் தான் நீங்க சேவ் பண்ற ஒரு ஃபைலுக்கும் அட்ரஸ் கொடுத்து இந்த இடத்துல நீங்க இருங்க, இந்த இடத்துல நீங்க இருங்க, அந்த மாதிரி பிரிச்சு வைக்கும். ஸோ தட் இஸ் கால்ட் FAT32. ஸோ அதோட எவ்வளவு ஸ்பேஸ் இருக்குதுன்னு சொன்னா 15359 MB. ஸோ இவ்வளவு ஸ்பேஸ் இருக்கு. ஸோ இதுதான் இப்போதைக்கு ஹார்ட் டிஸ்க்ல இருக்கிற இன்ஃபர்மேஷன். ஸோ இது வந்து பார்ட்டிஷன் 1 அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆல்ரெடி இருக்கிற ஹார்ட் டிஸ்க். ஸோ நெக்ஸ்ட் டு கிரியேட் ஏ பார்ட்டிஷன் இன் த அன்பார்ட்டிஷன் ஸ்பேஸ். ஏதாவது அன்பார்ட்டிஷன் ஸ்பேஸை நீ திரும்பவும் பார்ட்டிஷன் பண்ணணும்னு நினைச்சா சிஏ ப்ரெஸ் பண்ணுங்க. இல்ல டெலிட் செலக்டட் பார்ட்டிஷன் டெலிட் கூட பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ C டிரைவ் செலக்ட் பண்ணிருக்கேன், இதுல இருக்கிற ஆப்ரேட்டிங் சிஸ்டம் எனக்கு தேவையில்லை, வேற ஏதோ நான் பண்ணணும், இல்லை எதுவுமே தேவையில்லைன்னா ஐ கேன் டெலிட் த பார்ட்டிஷன் ஆல்சோ. அந்த பார்ட்டிஷன் அப்படியே டெலிட் ஆயிடும். ஸோ இது 3 ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் என்டர் ஈக்குவல் டு இன்ஸ்டால் பண்ணணும், ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அப்படியே இன்ஸ்டால் பண்ணணும்னா என்டர் பண்ணுங்க. இல்ல எனக்கு தேவையில்லை டெலிட் பண்ணா டி பிரஸ் பண்ணுங்க. அந்த பார்ட்டிஷனை டெலீட் பண்றது. FTனா குவிட், வெளியே வந்துடும். ஓகேங்களா? ஸோ தீஸ் ஆர் ஆல் த திங்ஸ் யூ ஷுட் அண்டர்ஸ்டாண்ட் இன் பார்ட்டிஷனிங். ஸோ இப்போ ஹார்ட் டிஸ்க் என்ன நிலைமையில இருக்குதுன்னா ஒரே ஒரு பார்ட்டிஷன் தான் இருக்கு, அதுல இவ்வளவு மெமரி இருக்கு, அது என்ன பண்றோம் அப்படின்றத நம்ம தான் முடிவு பண்ணணும். So delete the existing partition where your current operating system is located on your hard disk by pressing the D. As you know, மேல பார்த்த மாதிரி D press பண்ணீங்கன்னு சொன்னா delete the partition. So இன்னொரு ஆப்ஷன் பார்த்தோம். ஸோ D delete, enter நான் install the partition. ஸோ எது வேணுமோ அந்த ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கலாம். அதுதான் இந்த ஸ்லைட்ல எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காங்க. நெக்ஸ்ட் ஸோ இந்த பார்ட்டிஷன் யூ ட்ரை டு டெலிட் இஸ் ஏ சிஸ்டம் பார்ட்டிஷன். சப்போஸ் நீங்க டெலிட் கொடுத்தாலும் உங்களுக்கு வார்னிங் கொடுக்கும். நீங்க வந்து டெலீட் பண்ண போறது வந்து ஒரு சாதாரண ஃபைல் இல்லை, அது சிஸ்டம் ஃபைல். அதை டெலீட் பண்ணீங்கன்னா உங்களோட கம்ப்யூட்டர் அடுத்து ஒர்க் ஆகாது அப்படின்ற ஒரு வார்னிங் கொடுக்கும். ஸோ இருந்தாலும் ஸோ அதாவது ஆப்ரேட்டிங் சிஸ்டம் புதுசாக இன்ஸ்டால் பண்ண போறோம், அதனோட நம்மளோட இன்டென்ஷன். ஆனால் கம்ப்யூட்டர் வந்து வார்னிங் கொடுக்குது, நீங்க வந்து விண்டோஸ் வந்து டெலீட் பண்ண போறீங்க அப்படின்னு சொல்லி. ஸோ இருந்தாலும் கண்டினியூ பண்ணணும்னா என்டர். After warning, if you want to continue, you can continue. Give enter key. இல்ல தெரியாம அந்த இடத்துல வந்திருக்கனா எஸ்கேப் கொடுத்து நீங்க பேக் போயிடலாம். So press the enter key to continue the deletion. So D கொடுத்தீங்கன்னா அந்த ஆல்ரெடி இருக்கிற பார்ட்டிஷன் வந்து delete ஆயிடும். The next screen that will appear will be confirmation to delete the partition selected. Again confirmation. So நீ இருந்தாலும் enter key press பண்ணி delete பண்றேன்னு கன்ஃபார்ம் பண்ணாலும் திரும்பவும் கேக்குது. To delete this partition press L. Caution, all data on this partition will be lost. எச்சரிக்கை. ஸோ நீங்க delete பண்ண போறீங்க ஒரு பார்ட்டிஷனை, அப்படி பண்ணணும்னா L press பண்ணுங்க. எச்சரிக்கை என்னன்னா சப்போஸ் நீங்க L press பண்ணி delete பண்ணீங்கன்னா அதுல இருக்கிற டேட்டா எல்லாமே delete ஆயிடும். இல்ல வேணாம் delete பண்ண வேணாம்னா again press the S key. So here if you look at the bottom
இட் ஷோஸ் எல் ஈக்குவல் டு டெலிட், எஸ்கேப் ஈக்குவல் டு கேன்சல். எதை வேணாலும் நீங்கள் சூஸ் பண்ணி வெளியே வந்துடலாம். எல் கொடுத்தீங்கன்னா டெலிட் ஆகிடும், எஸ்கேப் கொடுத்தீங்கன்னா கேன்சல் ஆகிடும். ஸோ ப்ரெஸ் எல் அண்ட் யுவர் எக்ஸிஸ்டிங் பார்ட்டிஷன் will be deleted. நம்ம செய்ய வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல் ப்ரெஸ் பண்ணி அந்த பார்ட்டிஷனை டெலிட் பண்ணி யூ கேன் கம் அவுட், யூ கேன் டெலிட் த பார்ட்டிஷன் அண்ட் எம்டி அண்ட் நான் பார்ட்டிஷன் டிஸ்கஸ் இன் கிளியர். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா அன்பார்ட்டிஷன் ஸ்பேஸ். ஸோ இங்கே தான் நீங்கள் முக்கியமாக இப்போ பார்த்தீங்கன்னா அன்பார்ட்டிஷன் ஸ்பேஸ் அப்படின்னு இருக்கு. ஸோ ஆல்ரெடி பார்த்த ஸ்லைடில் இதுக்கு என்ன டிஃப்ரென்ஸ்ன்னு நீங்கள் முக்கியமாக புரிஞ்சுக்கணும். ஐ வில் ஷோ த ஃபார் எக்ஸாம்பிள் பார்ட்டிஷன் 1. ஸோ ஆல்ரெடி இருந்த டிஸ்க் என்னன்னு காமிது பார்ட்டிஷன் 1. மொத்த ஹார்ட் டிஸ்க்குமே ஒரே ஒரு பார்ட்டிஷனாக ஒரே ஒரு சி டிரைவா மட்டும் யூஸ் பண்ணி இருந்திருக்கீங்க. ஸோ அதுதான் வந்து பார்ட்டிஷன் 1. இப்போ நம்ம டெலீட் பண்ண பின்னாடி ஆஃப்டர் ப்ரெஸிங் டி, ஆஃப்டர் ப்ரெஸிங் எல், ஸோ இதெல்லாம் பின்னாடி பார்த்தீங்கன்னா வாட் இஸ் த திங்ஸ் அன்பார்ட்டிஷன் ஸ்பேஸ். ஆல்ரெடி இருந்தது பார்ட்டிஷன் 1, அது வந்து இப்போ அன்பார்ட்டிஷன் ஆயிடுச்சு. என்னன்னா அதில் பார்ட்டிஷன் பண்ணி அதில் சேவ் பண்ணி வச்சிருந்த எல்லா ஃபைல்ஸுமே டெலீட் ஆயிடுச்சு. இப்போதைக்கு ஹார்ட் டிஸ்க் வந்து எம்டியா இருக்கு, எதுவுமே இல்லை. தட் இஸ் கால்ட் அன்பார்ட்டிஷன் ஸ்பேஸ். ஸோ எவ்வளோ ஸ்பேஸ் இருக்குதுன்றதையும் இங்கே காமிக்குது. இப்போ நீங்கள் முடிவு பண்ணலாம். இப்போ வந்து ஒரு புது ஹார்ட் டிஸ்க் இப்போ நம்ம கையில் இருக்குங்கன்னா ஒரு புது ஹார்ட் டிஸ்க் மாதிரி இருக்கு, எதுவுமே இல்லை அது உள்ள. அப்போ வந்து நீங்கள் என்ன பண்ணலாம், இன்ஸ்டால் பண்ணலாம். கிரியேட் பார்ட்டிஷன் ஆக்டிவேட் என்டர் ஈக்குவல் டு இன்ஸ்டால் பண்ணணும்னா என்டர் பண்ணுங்க. இல்லை இதை வந்து இந்த அன்பார்ட்டிஷன் ஸ்பேஸை வந்து நான் ஒரு 2 இல்லை 3 டிரைவாக நான் பிரிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சி டிரைவ், ஒரு டி டிரைவ், ஒரு இ டிரைவ், ஒரு சி ஒரு 150 GB, டி டிரைவ்க்கு ஒரு 150 GB, ஜிகாபைட்ஸ் மெமரியை மெஷர் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி நான் பிரிக்கணும் அப்படின்னு சொன்னால் யூ கேன் சினா கிரியேட் பார்ட்டிஷன். இல்லை எதுவுமே பண்ண வேணாம்னா யூ கேன் கம் அவுட் வித் F3. ஸோ நவ் யூ ஆர் ரெடி டு கிரியேட் a new partition where the operating system will be installed. ஸோ நியூ பார்ட்டிஷன் நம்ம கிரியேட் பண்ணிட்டு அதில் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு நம்ம ரெடியாக இருக்கிறோம். Press the C. So C press பண்ணோம்னா என்ன நடக்கும்? The next screen as in picture will be asking you for the size of the new partition. So C press பண்ணோம்னா பார்ட்டிஷன் பண்றோம் அப்படின்னு அர்த்தம். பார்ட்டிஷன் பண்றீங்கன்னு சொன்னா எவ்வளோ மெமரி, ஃபார் எக்ஸாம்பிள் ஆல்ரெடி 500 GB இருக்கு அப்படின்னா அதுல இருந்து எவ்வளவு தனியா எடுத்து பிரிக்க போறீங்க. ஒரு 100 GBயா, 150 GBயா, இல்ல 50 GBயா, உங்களுக்கு எவ்வளவு மெமரி தனியா எடுக்கணுமோ அந்த அளவை நீங்க இப்பதான் கொடுக்க போறீங்க. ஸோ வழக்கமா இது வந்து ஜிபியில காமிக்காது, உங்களுக்கு வந்து எம்பியில தான் காமிக்கும். மெகாபைட்ஸ், எம்பினா மெகாபைட்ஸ். ஜிகாபைட்ஸ்ன்றது அதிகம், மெகாபைட்ஸ்ன்றது அதை விட கம்மி. ஸோ எப்படி இது ரெண்டத்தையும் ரிலேட் பண்ணலாம் அப்படின்னா 1024 மெகாபைட் ஈக்குவல் டு 1 GB. ஸோ இதில் வந்து 1024 மெகாபைட் ஈக்குவல் டு 1 GB. ஸோ இதை வந்து நீங்கள் கணக்கு போட்டு ஒரு ஹார்ட் டிஸ்கில் வந்து எத்தனை எம்பி இருக்கு அப்படின்றத ஃபார் எக்ஸாம்பிள் 500. ஸோ அதை வந்து நீங்கள் 1024 மல்டிப்ளை பண்ணீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு எவ்வளோ எம்பி மெகாபைட்ஸ் இருக்குது அப்படின்றது தெரிஞ்சுதான். அதுக்கப்புறமா நீங்கள் வந்து அதை கால்குலேட் பண்ணிக்கலாம். கால்குலேட் பண்ணி அந்த கால்குலேஷன் நான் தனியாக வேறு ஸ்லைடில் காமிக்கிறேன். ஸோ இப்போதைக்கு வந்து உங்களுக்கு தெரிய வேண்டியது என்னன்னா பார்ட்டிஷன் பண்ண போகிறோம். ஸோ மொத்தமாக இருக்கிற ஸ்பேஸ் வந்து 15359 MB. ஸோ இதை வந்து 1024 டிவைட் பண்ணீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வந்து ஜிபி கிடைச்சிடும். ஸோ சப்போஸ் நீங்கள் this is a 15 GB hard disk. சிம்பிளா வந்து இது என்னன்னா ஒரு 15 GB ஹார்ட் டிஸ்க் தான், இது சின்ன ஹார்ட் டிஸ்க். இந்த அன்பார்ட்டிஷன் ஸ்பேஸ் வந்து நம்ம எப்படி பிரிக்க போறோம் அப்படின்றது தான் நெக்ஸ்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஐ வாண்ட் டு டேக் 15351. ஓகே, ஸோ இந்த அளவுக்கு வந்து நான் பார்ட்டிஷன் எடுத்து போறேன். இது வந்து எம்பி தான். ஸோ நீங்க என்ன வேல்யூ கொடுக்குறீங்களோ அந்த அளவு ஆல்ரெடி இருக்கிற அன்பார்ட்டிஷன் ஸ்பேஸ்ல இருந்து தனியா எடுத்து உங்களுக்கு தனி பார்ட்டிஷனா கொடுத்துரும். ஓகேங்களா? ஸோ வாட் வி ஹவ் என்டர்ட் ஹியர் இஸ் 15351 MB. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா யூ ஆர் நவ் ரெடி டு கெட் a new partition where the operating system will be installed. Press the C. ஸோ இந்த மாதிரி நெக்ஸ்ட்டுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா you can see here C.
நம்ம சொன்னது அப்போ அந்த 15351 போட்டீங்க இல்லையா, தட் இஸ் ஈக்குவல் டு 8 MB. 8 MB ஆல்ரெடி இருந்ததுல இருந்து 8 MB நீங்க தனியா, சாரி 8 MBன்றது மிச்சம் இருக்குது பார்ட்டிஷன் ஸ்பேஸ். பார்ட்டிஷன் பண்ணது பார்ட்டிஷன் 1 முன்னாடி இருந்தது வந்து அன்பார்ட்டிஷன் ஸ்பேஸ்ல இருந்தது. இப்போ என்ன வந்துச்சு, பார்ட்டிஷன் 1 நியூ மீன்ஸ் அது வந்து பிரிச்சு எடுத்துருக்கோம், அது உள்ள ஒண்ணுமே இல்லை, புதுசா இருக்கு. ஸோ அதனோட மெமரி பார்த்தீங்கன்னா நம்ம கொடுத்தது தான் 15351. நம்ம என்ன என்டர் பண்ணமோ அதுதான் வந்து பார்ட்டிஷன் 1 வந்துருச்சு. இப்போ மிச்சம் இதெல்லாம் 8 MB மட்டும்தான். 8 MB நீ திரும்ப பிரிக்கணும்னா பிரிக்கலாம், இல்லை அப்படியே கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ திஸ் இஸ் ஃபர்ஸ்ட் பார்ட்டிஷன் வி ஹவ் கம்ப்ளீட்டட். முதல் பார்ட்டிஷன் வந்து நம்ம பிரிச்சாச்சு. திரும்ப திரும்ப எத்தனை பார்ட்டிஷன் பிரிக்கணும்னா இதே மாதிரி தான் பிரிக்கலாம். So it will give the options here: enter equal to install, d equal to delete partition, f equal to quit. Suppose in the partition தப்பா பண்ணிருக்கீங்க அப்படின்னு சொன்னா simply again you can go back by pressing d equal to delete. திரும்ப delete பண்ணீங்கன்னா again this space will go with the existing partition space. திரும்ப வந்து unpartition space ஓடவே இது போயிடும். திரும்ப வேல்யூ கொடுத்து விட பிரிச்சு எடுத்துக்கலாம். So this is the partitioning. So press the enter key from the keyboard to continue. So first ஒரு partition பண்ணியாச்சு, அப்படியே continue பண்ணணும்னா நீங்க enter பண்ணலாம். The setup will now be asking you to choose the formatting type for your new partition. So முதல்ல பார்த்தீங்கன்னா ஒரு கம்ப்யூட்டர் சிஸ்டம் ஹார்ட் டிஸ்க் வாங்குறோம். ஹார்ட் டிஸ்கை வந்து நம்ம பார்ட்டிஷன் பண்றோம். பார்ட்டிஷன் பண்ணிட்டு அப்படியே யூஸ் பண்ண முடியாது. அதுல வந்து எந்த மாதிரியான ஃபைல் சிஸ்டம் நமக்கு வேணும் அப்படின்னு நம்ம சொல்லணும். 2 ஃபைல் சிஸ்டம், ஒன்று FAT அப்படின்னு பார்த்தோம், FAT32, தட் இஸ் ஃபைல் அலோகேஷன் டேபிள் அப்படின்னு. ஸோ நெக்ஸ்ட் அதுக்கப்புறமா ரீசெண்டாக வந்ததான் NTFS, தட் இஸ் நியூ டெக்னாலஜி ஃபைல் சிஸ்டம். NTFS நியூ டெக்னாலஜி ஃபைல் சிஸ்டம். ஸோ NTFSக்கும் FATக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னா, FATன்றது ஓல்டு வெர்ஷன், கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும் கம்ப்யூட்டர் சிஸ்டம், அதிகமான ஃபைல்ஸ் சேவ் பண்ணுறதுக்கான வசதிகள் NTFS கம்பேர் பண்ணும்போது FAT வந்து குறைவாக தான் இருக்கும். ஸோ NTFS இஸ் பெஸ்ட் when compared with FAT. ஸோ நீங்களே சூஸ் பண்ணிக்கலாம், ஜஸ்ட் ஆப்ஷன் சூஸ் பண்ணுறோம், சூஸ் NTFS because it's an advanced and secure formatting from Windows. ஸோ ஓல்டு வெர்ஷன் Windows 98, Windows 2000 அதெல்லாம் இருக்கும்போது FAT இருந்தது. இப்போ ரீசெண்டாக NTFS டெக்னாலஜி ஃபைல் சிஸ்டம் அப்படின்றத சூஸ் பண்ணலாம். ஸோ NTFS சூஸ் பண்ணீங்கன்னு சொன்னால் நம்ம பார்ட்டிஷன் பண்ண ஸ்பேஸ் வந்து கன்வெர்ட் ஆகும். அதாவது எதுக்குமே தகுதி இல்லாத ஹார்ட் டிஸ்க் இஸ் நவ் கன்வெர்ட்டிங் டு எலிஜிபிள் ஹார்ட் டிஸ்க் டு ஸ்டோர் த ஃபைல்ஸ். இப்போ தான் ஃபைல் எல்லாம் ஸ்டோர் பண்ணுறதுக்கு தகுதியான ஹார்ட் டிஸ்காக மாறும். ஸோ தட் இஸ் ஃபார்மட் த பார்ட்டிஷன் யூசிங் த NTFS ஃபைல் சிஸ்டம். NTFSனா as I told 4 ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா, so there are options given there only. And the enter key press பண்ண உடனே உங்களுக்கு இந்த விண்டோ வரும். இதுல ஆப்ஷன் sorry, so 4 ஆப்ஷன் இருக்கு. நம்பர் 1 ரெண்டுமே சேம் அப்படின்னா, ஒன் இஸ் குயிக் ஆப்ஷன், திஸ் இஸ் நார்மல் ஆப்ஷன். குயிக்னா கொஞ்சம் டைம் சீக்கிரமா முடியும், இது வந்து நார்மல் டைம் எடுத்துக்கும். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் இஸ் format partition using the NTFS file system. நம்ம பிரிச்சிருக்கிற பார்ட்டிஷனை NTFS ஃபைல் சிஸ்டம் மூலமா ஃபார்மேட் பண்ணு அப்படின்னு சொல்றோம். தட் இஸ் ஆல்சோ இன் குயிக் மோட், ரொம்ப சீக்கிரமா பண்ணுங்க அப்படின்ற மாதிரி. செகண்ட், ஃபார்மேட் த பார்ட்டிஷன் யூசிங் த FAT ஃபைல் சிஸ்டம். ஸோ FAT சொன்னீங்க, ஃபைல் அலோகேஷன் டேபிள், விச் இஸ் ஓல்டர் வெர்ஷன். ஸோ விண்டோஸ் 98 அது மாதிரி ஏதாவது ஆப்ரேட்டிங் சிஸ்டம் நீங்க இன்ஸ்டால் பண்ண போறோம்னா யூ கேன் கோ ஃபார் FAT. தட் இஸ் ஆல்சோ குயிக் மோட். குயிக் மோட்னா ரொம்ப டைம் எடுத்துக்காம சீக்கிரமா. ஸோ சில விஷயங்கள் எல்லாம் ஸ்கிப் பண்ணிடும், செக் பண்ணாது, ஹார்ட் டிஸ்கோட செக்டார்ஸ் கரெக்டாக இருக்கா அது மாதிரிலாம் செக் பண்ணாம டைரெக்டாக ஃபார்மேட் பண்ணிடும். இந்த 2 ஆப்ஷனும் திரும்ப இருக்கு, பட் வித்வுட் குயிக். தேர்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தேர்ட் ஆப்ஷன் ஒன்று தான், பட் ஒன் ஆஃப் த ஆப்ஷன் இஸ் வித் குயிக், செகண்ட் இஸ் வித்வுட் குயிக். சாரி, தேர்ட் இஸ் வித்வுட் குயிக். சிமிலர்லி செகண்ட் ஃபோர்த் சேம் தான், ரெண்டுமே FAT ஃபைல் சிஸ்டம், பட் செகண்ட் இஸ் குயிக், ஃபோர்த் இஸ் நார்மல். So always it is better to choose the normal one because quick அப்படின்னும் போது சில விஷயங்களை செய்யாம வேகமா அந்த வேலை முடிஞ்சிடும். ஸோ அதனால பின்னாடி ப்ராப்ளம் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதனால நார்மலா நீங்க டைம் எடுத்த பரவாயில்ல, பொறுமையா செக் பண்ணிட்டு ஃபார்மேட் பண்ணு அப்படின்னு சொல்றோம். தட் இஸ் கால்ட் ஃபார்மேட் த பார்ட்டிஷன் யூசிங் த NTFS ஃபைல் சிஸ்டம். ஸோ இந்த மாதிரி நீங்க சூஸ் பண்ண உடனே உன்னோட ஹார்ட் டிஸ்க்ல இருக்கிற நீங்க பண்ண பார்ட்டிஷன் வந்து நியூ டெக்னாலஜி ஃபைல் சிஸ்டமா கன்வெர்ட் ஆகும்.
செட்டப் வில் நோ பி ஃபார்மேட்டிங் யுவர் ஹார்ட் டிரைவ். ஸோ இது கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். அந்த சிடி டிரைவ்ல இருக்கிற பூட்டபிள் சாஃப்ட்வேர் வந்து உன்னோட ஹார்ட் டிஸ்க் பார்ட்டிஷனை வந்து என்டிஎஃப்எஸ்ஸாக கன்வெர்ட் பண்ணும். திஸ் மே டேக் செவரல் மினிட்ஸ். நீங்கள் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி தான் ஆகணும். இப்போ உன்னோட ஹார்ட் டிரைவ் உன்னோட பார்ட்டிஷன் ரொம்ப பெருசாக இருந்துச்சுன்னு சொன்னால் இட் வில் டேக் மச் டைம். இல்லை சின்ன ஹார்ட் டிஸ்க்னா இட் வில் டேக் மினிமம் டைம். ஓகே, ஸோ யூ ஹேவ் டு வெயிட். ஸோ இந்த மாதிரி வரும். எப்படி வரும்னா, ப்ளீஸ் வெயிட் வைல் செட்டப் ஃபார்மேட்ஸ் த பார்ட்டிஷன். வெயிட் பண்ணுங்க, உங்களோட செட்டப் வந்து பார்ட்டிஷனை ஃபார்மேட் பண்ணியிருக்கு. டீட்டெயில் பார்த்தீங்கன்னா இட்ஸ் கிவன் தேர். சி டிரைவ் சொல்லலாம். பார்ட்டிஷன் 1 நம்ம எவ்வளோ மெமரி கொடுத்தோமோ அதுதான் இங்கே இருக்கு. 15351 MB ஃப்ரீ ஆன் டோட்டல் டிஸ்க். டோட்டல் டிஸ்க் ஸ்பேஸ் வந்து இவ்வளோ 15360 MBயில் இவ்வளோ MB வந்து நீங்கள் பார்ட்டிஷன் பண்ணி இப்போ என்டிஎஃப்எஸ்க்காக ஃபார்மேட் பண்ணின்னு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லுது. ஸோ செட்டப் இஸ் ஃபார்மேட்டிங் இது 0%. ஸோ 0%லேருந்து மெதுவாக அப்படியே அது அந்த ஒர்க் முடிய 10, 20, 30, 40, 15, 100 வரையில் வரல. யூ ஹேவ் டு வெயிட். 100 வந்ததுன்னா பார்ட்டிஷன் முடிஞ்சதுன்னு அர்த்தம். ஸோ ஆஃப்டர் ஃபார்மேட்டிங் த செட்டப் வில் நவ் காப்பி த நெசசரி ஃபைல்ஸ் நீடட் டு இன்ஸ்டால் விண்டோஸ் எக்ஸ்பி. ஸோ இப்போ வந்து ஃபார்மேட்டிங் முடிஞ்ச உடனே சிடி டிரைவில் இருக்கிற ஆப்ரேட்டிங் சிஸ்டமோட ஃபைல்ஸ் அதனோட ஒரு காப்பியை வந்து இந்த ஹார்ட் டிஸ்க்கு எடுத்துரும். புரியுதா? ஸோ அது எதுக்குன்னா இன்ஸ்டால் பண்ணணும் இல்லையா, அதுக்காக இட் வில் டேக் எ காப்பி ஆஃப் த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ஃபைல்ஸ் ஃப்ரம் சிடி டிரைவ் இன்டு த ஹார்ட் டிஸ்க் டிரைவ் பர்டிகுலர்லி ஆன் த பார்ட்டிஷன் ஸ்பேஸ். ஓகே, ஸோ நம்ம எந்த பார்ட்டிஷனை செலக்ட் பண்ணி இருக்கிறோமோ அந்த பார்ட்டிஷனுக்கு வந்து விண்டோஸ் எக்ஸ்பி வந்து காப்பி ஆகிடும். ஸோ ஃபர்ஸ்ட் இது வந்து ஃபார்மேட்டிங்க்கு 0% எப்படி 0லேருந்து 100 போனதோ அதே மாதிரி இட் வில் டெல் த ஸ்டேட்டஸ். ஃபார் எக்ஸாம்பிள் வாட் இஸ் த ஸ்டேட்டஸ் ஹியர்? செட்டப் இஸ் காப்பியிங் ஃபைல்ஸ். இப்போ வந்து செட்டப் என்ன பண்ணுது, ஃபைல்ஸ் வந்து காப்பி பண்ணிட்டு இருக்கு. எவ்வளோ முடிஞ்சிருக்கு? 8% முடிஞ்சிருக்கு. ஸோ வெயிட் பண்ணுங்க. கரண்டாக இந்த ஃபைல் காப்பியிங் COMNTWKS.INF இந்த ஃபைல் வந்து இப்போதைக்கு காப்பி ஆகிட்டு இருக்கு. ஸோ அடுத்து என்ன ஃபைல் காப்பி ஆகுதோ அதுவும் இங்கேயே வரும். திஸ் இஸ் த கரண்ட் ஸ்டேட்டஸ். இப்போதைக்கு என்ன வேலை நடக்குதுன்றதை மட்டும் இங்கே காமிக்குது. ஸோ செட்டப் இஸ் காப்பியிங் த ஃபைல்ஸ். Once it reaches 100%, your computer will now restart. So automatically அந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் காப்பி ஆகிறது 100% வந்த உடனே கம்ப்யூட்டர் ஆட்டோமேட்டிக்காக ரீஸ்டார்ட் ஆகும். ஸோ அப்போ வந்து நீங்கள் பதற்றப்படக்கூடாது, பயப்படக்கூடாது. தட் இஸ் த நார்மல் ப்ராசஸ். கம்ப்யூட்டர் வந்து அந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ஃபைல் காப்பி ரீஸ்டார்ட் ஆகிட்டு தான் இன்ஸ்டால் ஆக ஆரம்பிக்கும். ஸோ டு ஸ்டார்ட் த இன்ஸ்டாலேஷன் ஆஃப் விண்டோஸ் எக்ஸ்பி. ஸோ ஃபஸ்ட்டு copy operating system files from CD drive is copied into the partitioned hard disk space. அது முடிச்ச உடனே ரீஸ்டார்ட் ஆட்டோமேட்டிக்காக அதுவே ஆகிடும். ஸோ ரீஸ்டார்ட் ஆன உடனே இன்ஸ்டால் பண்ண ஆரம்பிக்கும். ஓகேவா? ஸோ நோ யுவர் கம்ப்யூட்டர் வில் ரீபூட் இன் 7 seconds. ஸோ காப்பி முடிஞ்ச உடனே உங்களுக்கு சொல்லுது கம்ப்யூட்டர் வந்து இப்போ ரீஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ enter equal to restart computer. So after restarting, you will again be prompted with the screen in figure 1. So restart பண்ண உடனே கீழே கொடுத்துக்கிற figure மாதிரி வரும் அப்படின்னு சொல்லிட்டு. This time do not press the any key since you have done partitioning your hard drive and you are now preparing to install Windows. 1 minute. Press key அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு முதல் ஃபர்ஸ்ட் பார்ட்டிஷன் பண்றோம், அதுக்கப்புறமா விண்டோஸ் ஃபைல் பண்ணக்கூடாதுன்னா திருப்பி யூஸ் பண்ணீங்கன்னா information so இந்த மாதிரி
So now we have discussed about how to install XP operating system, and similar way அதே மாதிரி தான் விண்டோஸ் 7 ஆப்ரேட்டிங் சிஸ்டமும் இன்ஸ்டால் பண்ணலாம் அப்படிங்கிறத சும்மா சிம்பிளாக சொல்லியிருக்காங்க. ஸோ தர் இஸ் நோ மச் டிஃபிகல்ட்டி இன் திஸ். இது வந்து ரொம்ப கஷ்டமான விஷயங்கள் ஒன்றும் கிடையாது.
Okay, so I am skipping this Windows 7 installation process. So பார்ட்டிஷனிங்லாம் எப்படி பண்ணுறது இதெல்லாம் காமிச்சிருக்காங்க. ஸோ ஃபைனலாக உங்களோட ஃபஸ்ட்டு டைம் வந்து ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இப்படி ஸ்டார்டிங் விண்டோஸ் இது மாதிரி தான் வரும். ஸோ அப்டேட்டிங் ரெஜிஸ்ட்ரி செட்டிங்ஸ், செட்டப் பேஸ் ஸ்டார்டிங் சர்வீசஸ், இந்த மாதிரி வெரிஃபிகேஷன் ஃபைல்ஸ் இதெல்லாமே முடிஞ்சு ஸோ ஃபைனலி வில் பி கோயிங் டு லாக் இன் டு த ஆப்ரேட்டிங் சிஸ்டம். ஸோ இது என்ன சொல்லியிருக்காங்கன்னா யூசர் அக்கௌண்ட்ஸ் கிரியேட் பண்ணுற சொன்னேன் இல்லையா. ஸோ அந்த யூசர் அக்கௌண்ட்ஸ் எப்படி கிரியேட் பண்ணலாம், ஸோ எங்கே போய் கிரியேட் பண்ணுறது, தட் திங்ஸ் ஆர் given here. ஸோ திஸ் இஸ் த ப்ராடக்ட் கீ என்டர். ஸோ ப்ராடக்ட் கீ சொன்னேன் இல்லைங்களா. ஸோ திஸ் இஸ் த ப்ராடக்ட் கீ. ஸோ இந்த கீ வந்து என்டர் ஹியர் ப்ராடக்ட் கீ என்டர் பண்ணிங்கன்னு சொன்னால் தென் ஹவு டு செட் த டேட். ஸோ உன்னோட கண்ட்ரோல் பேனலில் போயிட்டு டேட் செட் பண்ணலாம். So network issues. Finally, your system is ready to operate. So operating system install பண்ண உடனே so your system is now ready to work, but you have to install the required application softwares. Application softwares எல்லாம் என்னென்ன வேணுமோ அதெல்லாம் நீங்க இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஸோ அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர்ஸ் இன்ஸ்டால் பண்ணுறது வந்து இதே மாதிரி வந்து நீங்கள் பூட் டிவைஸ் ஆப்ஷனை சேஞ்ச் பண்ணணும் அது மாதிரிலாம் கிடையாது. ஒன்லி ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இன்ஸ்டாலேஷன், பிகாஸ் தட் இஸ் த வெரி ஃபர்ஸ்ட் சாஃப்ட்வேர். முதல்ல அந்த சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணுறதுனால கொஞ்சம் வந்து வேற மாதிரி இருக்கும். பட் அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர் ஒரு விண்டோஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ஒரு மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் இன்ஸ்டால் பண்ணுறீங்க இல்லை வேற ஏதோ சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் நீங்கள் டைரெக்டாகவே இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஸோ இது மாதிரி ப்ரொசீஜர்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. ஸோ இப்போ வந்து ஆப்ரேட்டிங் சிஸ்டம் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படின்றது பார்த்தோம். ஸோ ஸ்மால் கிளான்ஸ் அந்த பார்ட்டிஷன் பற்றி எவ்வளோ ஸ்பேஸ் எடுக்கணும்னு சொன்னீங்க இல்லைங்களா. ஸோ ஐ வில் டெல் திஸ். ஸோ கன்வர்ஷன் பார்த்தீங்கன்னா 1 GB = 1024 MB அப்படின்னு சொல்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபார்முலா என்ன சொல்லியிருக்காங்கன்னா n × 1024 வேர் n இஸ் த சைஸ் இன் GB. ஸோ உங்களுக்கு வந்து எத்தனை ஜிபி வேணுமோ, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் 500 GB ஹார்ட் டிஸ்காக இருந்ததுன்னு சொன்னால் அந்த எப்படி பிரிக்கலாம் அப்படின்றது இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். ஸோ இது தேவையில்லை. 1 MB = எவ்வளோ அது உங்களுக்கு தேவையில்லை. 1 GB = 1024 MB இது ஒரே ஒரு விஷயம் தெரிஞ்சால் மட்டும் போதும். 1 GB = 1024 MB. அப்போ 10 ஹார்ட் டிஸ்க் இருக்குதுன்னு சொன்னால் நீங்கள் எவ்வளோ MB கொடுக்கலாம், ரெண்டாக பிரிக்கணும்னு சொன்னால் ஸோ 5 × 1024 MB. ஸோ இந்த மாதிரி அது ஒரு விஷயம் மட்டும் தெரிஞ்சப்போ அதான் கொடுத்துறாங்க. 5 அதுக்கு வந்து ரெண்டாக பிரிக்கணும்னா ஸோ அந்த நம்பர் × 1024 MB அதை மட்டும் நீங்கள் அந்த பார்ட்டிஷன் பண்ணும்போது கொடுத்தீங்கன்னு சொன்னால் இட் வில் பி செப்பரேட்டட் அஸ் எ செப்பரேட் பார்ட்டிஷன். ஸோ யூ கேன் டூ எனி நம்பர் ஆஃப் பார்ட்டிஷன்ஸ். எத்தனை பார்ட்டிஷன் வேணாலும் நீங்கள் அதை பிரித்து எடுத்துக்கலாம். ஸோ கீ எப்படி என்டர் பண்ணுறது சொன்னீங்க இல்லையா, that is given here, date setting. So this is another file I have taken for reference. இது வந்து டிஸ்கஸ் பண்ண தேவையில்லை, ஏன்னா ஆல்ரெடி நம்ம அதை டீட்டெயில்டாக நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம். ஜஸ்ட் ஐ வாண்ட் டு ஷோ ஒன்லி தி இன்ஃபர்மேஷன் ஃப்ரம் த ஸ்லைட். இதில் வந்து இந்த எப்படி கேல்குலேட் பண்ணுறது சொன்னேன் இல்லையா, ஸோ அதை மட்டும் வந்து உங்களுக்கு சொல்கிறதுக்காக தான் இந்த ஸ்லைட் ஓப்பன் பண்ணேன். ஸோ நெக்ஸ்ட் வில் கோ டு கண்ட்ரோல் பேனல். கண்ட்ரோல் பேனல் பார்த்தீங்கன்னா ஸோ இன்ஸ்டால் பண்ண உடனே மோஸ்ட் ஆஃப் த திங்ஸ் we can do, you can have the control of your computer system using control panels. ஸோ இந்த மாதிரி கண்ட்ரோல் பேனலில் தான் உங்களோட கம்ப்யூட்டர் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு தேவையான எல்லா டூல்ஸுமே இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டூல்ஸ். ஸோ இதில் உள்ள போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான சிஸ்டம் டூல்ஸ் எல்லாம் இருக்கும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் கம்ப்யூட்டர் சர்வீசஸ், கம்ப்யூட்டர் மேனேஜ்மெண்ட், டிஸ்க் கிளீனப், defragment and optimize drives. So minute, sorry, I have not shared the screen, sorry. Okay, now I have shared my screen. So and what I am showing is control panel. So in control panel kulla idella tools irukku. So if you control panel la right now we are in administrative tools. So idla pathina computer management, defragment and optimize drives, disk cleanup, event viewer. So idellame vandu plays separate role. Idella system configuration, services, system information, task scheduler,
ஸோ இது எல்லாமே அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டூல்ஸ். ஸோ இப்போ வந்து எல்லாத்தையும் நம்ம டிஸ்கஸ் பண்ணாமல் we will discuss அட்லீஸ்ட் 1 or 2. ஸோ உன்னோட சிஸ்டமில் வந்து ஒரு சாஃப்ட்வேர் அன்இன்ஸ்டால் பண்ணுறது இன்ஸ்டால் பண்ணுறது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இஃப் யூ லுக் அட் திஸ் அன்இன்ஸ்டால்லே ப்ரோக்ராம் அப்படின்னு இருக்கும். ஸோ ப்ரோக்ராம்ஸில் போனீங்கன்னா அன்இன்ஸ்டால்லே ப்ரோக்ராம் அப்படின்னு இருக்கும். ஸோ அன்இன்ஸ்டாலே ப்ரோக்ராமில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் உங்கள் கம்ப்யூட்டரில் இருக்கோ அது எல்லாமே இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் என்னோட கம்ப்யூட்டரில் வந்து 360 டோட்டல் செக்யூரிட்டி, அடோப் சாஃப்ட்வேர், ஏஎம்டி, இதெல்லாம் கம்ப்யூட்டரோட சிஸ்டம் சாஃப்ட்வேர். எனி டெஸ்க்ன்றது நான் இங்கிருந்தே வேற ஒரு கம்ப்யூட்டரை ஆப்ரேட் பண்ணலாம், அதுக்கு தேவையானது தான் எனி டெஸ்க். ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் சிஸ்கோ சாஃப்ட்வேர்ஸ், இது எல்லாமே என்னோட கம்ப்யூட்டர்ல இருக்கிற சாஃப்ட்வேர்ஸ். ஸோ இதில் ஏதாவது எனக்கு வேணாம் அப்படின்னு கிளிக் பண்ணோம்னா we can do double click. நம்ம டபுள் கிளிக் பண்ணாலே போதும் அந்த சாஃப்ட்வேர் வந்து உன்னோட கம்ப்யூட்டர்ல இருந்து அன்இன்ஸ்டால் ஆகிடும். ஃபார் எக்ஸாம்பிள் இஃப் யூ வாண்ட் டு டூ சம்திங், ஸோ நான் ஏதாவது அன்இன்ஸ்டால் பண்ணணும்னா, ஸோ இதில் இருக்கிறது எல்லாமே எனக்கு தேவையான சாஃப்ட்வேர் தான். பட் ஓபிஎஸ் அப்படின்ற ஒரு சாஃப்ட்வேர் நான் சும்மா அன்இன்ஸ்டால் பண்ணி காமிக்கிறேன். ஓபிஎஸ் சாஃப்ட்வேர் எதுக்கு இன்ஸ்டால் பண்ணியிருந்தேன் நான் அப்படின்னா, ஸோ இது வந்து நம்ம ஏதாவது இந்த மாதிரி ஒர்க் ஷாப் எடுக்கும்போது அந்த ஒர்க் ஷாப்பில் அதை லைவ் டெலிகாஸ்ட் யூடியூப்ல நான் பண்ணணும்னா எனக்கு வந்து அந்த ஓபிஎஸ் சாஃப்ட்வேர் தேவை. அதுக்காக நான் இன்ஸ்டால் பண்ணியிருந்தேன். இப்போ நான் அதை டபுள் கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஆஸ்கிங் அன்இன்ஸ்டால். நான் ஓகே கொடுத்தேன். ப்ளீஸ் வெயிட் until the current program is finished uninstalling or being changed. ஓகே நான் கொடுத்தேன்னா ஸோ அது வந்து அந்த ஓபிஎஸ் சாஃப்ட்வேர் வந்து உன்னோட கம்ப்யூட்டர்லேருந்து போயிடும். ஸோ இந்த மாதிரி நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணும்போது என்ன பார்த்தோம்னா உங்களோட கம்ப்யூட்டர் சரியாக ஒர்க் ஆகலன்னு சொன்னால் புதுசாக ஏதாவது இன்ஸ்டால் பண்ண சாஃப்ட்வேரை வந்து அன்இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இதுதான் அன்இன்ஸ்டால் பண்ணுற ப்ரொசீஜர். இஃப் யூ சிம்ப்ளி டபுள் கிளிக் இட் வில் ask you the confirmation. If you give okay, the software will be getting uninstalled. அது வந்து போயிடும். பார்த்தீங்கன்னா இப்போ அன்இன்ஸ்டாலேஷன் ப்ராக்ரஸில் இருக்குது. ஸோ அன்இன்ஸ்டால் நான் கொடுத்துட்டேன். ஸோ இந்த மாதிரி எல்லா ஃபைல்ஸுமே வந்து வெளியே போகுது இப்போதைக்கு. ஸோ எல்லாத்தையும் போயிட்டு பின்னாடி பார்த்தீங்கன்னா இந்த லிஸ்ட்ல இருந்து அந்த ஓபிஎஸ் போயிடும். அப்படின்னா ஓபிஎஸ் சாஃப்ட்வேர் வந்து நான் அன்இன்ஸ்டால் பண்ணியாச்சு அப்படின்னு மீனிங். ஸோ அன்இன்ஸ்டாலேஷன் இஸ் கோயிங் ஆன். ஸோ இஃப் யூ வெயிட் ஃபார் ஃபியூ மினிட்ஸ், so it will go out from the list. So முடிஞ்சது, க்ளோஸ் நான் கொடுக்குறேன். ஸோ ஓபிஎஸ் வெளியே போச்சு. ஸோ தட் இஸ் த வே ஆஃப் அன்இன்ஸ்டாலிங் ஏ சாஃப்ட்வேர். ஸோ புதுசாக ஏதாவது ஒரு சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணியிருந்தீங்க அப்படின்னு சொன்னால் அது வந்து இந்த லிஸ்ட்டில் வந்துடும். நீங்கள் இன்ஸ்டால் பண்ணீங்கன்னு சொன்னாலே லிஸ்ட்டில் வந்துடும். ஃபார் எக்ஸாம்பிள் இதே ஓபிஎஸ் சாஃப்ட்வேரே நான் இன்ஸ்டால் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஐ ஹாவ் டு டவுன்லோட் த ஓபிஎஸ் சாஃப்ட்வேர். டவுன்லோட் பண்ணிவிட்டு நான் டபுள் கிளிக் பண்ணேன்னு சொன்னால் it will be installed into my computer. So if you want, I will show you how to install some softwares tomorrow. For example, எதுவுமே exe ஃபைல் இல்லை. ஸோ ஏதோ ஒன்று இருக்குது டிரைவர் டூல்ஸ் அப்படின்னு சொல்லி. ஸோ அது தேவையில்லை. ஐ வில் ஷோ யூ இன் த நெக்ஸ்ட் கிளாஸ். ஸோ இப்போதைக்கு கண்ட்ரோல் பேனலில் வாட் வி ஹவ் டிஸ்கஸ் இஸ் கண்ட்ரோல் பேனலில் போயிட்டு எப்படி ஒரு ப்ரோக்ராம் வந்து அன்இன்ஸ்டால் பண்ணுறது அப்படின்றத நான் உங்களுக்கு சொன்னேன். ஸோ இஃப் யூ வாண்ட் டு லேர்ன் மோர், again you can go to control panel. So control panel வேற ஏதாவது user create பண்றது. So this is an installation procedure. Okay. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ப்ரோக்ராம் ஃபீச்சர்ஸ் இது மாதிரி எல்லாம் இருக்கும். அது உங்களுக்கு தேவையில்லை இப்போதைக்கு. நெக்ஸ்ட் இஃப் யூ வாண்ட் டு நோ யூசர் அக்கௌண்ட்ஸ். ஸோ யூசர் அக்கௌண்ட்ஸ் போனீங்கன்னா இங்கே தான் பார்த்தீங்கன்னா யூசர் அக்கௌண்ட்ஸ் இருக்கு. ரிமூவ் யூசர் அக்கௌண்ட். ஒரு யூசர் அக்கௌண்ட் வேணும்னா நான் அதை ரிமூவ் பண்ணணும்னா ரிமூவ் யூசர் அக்கௌண்ட்ல பண்ணலாம். ஸோ எல்லாருமே வந்து அந்த யூசர் அக்கௌண்ட்டை ரிமூவ் பண்ண முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் ஜே மனோஜ்குமார் அட்மினிஸ்ட்ரேட்டர் அப்படின்னு ஒரு அக்கௌண்ட் இருக்கு. நான் புதுசாக ஒரு யூசர் கிரியேட் பண்ணணும்னாலும் கிரியேட் பண்ணலாம். ஆட் ஏ நியூ யூசர் செட்டிங்ஸ் அப்படின்னு பண்ணுறேன். புதுசாக ஒரு யூசர் கிரியேட் பண்ணட்டும் அப்படின்னு சொல்கிறேன். ஸோ இட் வில் ஆஸ்க் த ஆட் சம் மெயில்ஸ் இன் த பிசி. ஸோ இந்த மாதிரி வரும்போது ஐ கேன் கிரியேட். ஸோ என்னோட நேம்ஸ் எல்லாத்தையும் நான் டீட்டெயிலாக கொடுத்தேன்னு சொன்னால் ஸோ நியூ யூசர் கேன் பி created. So என்னோட ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வந்து that is pirated version. I don't have the proper operating system. ஸோ அதனால இந்த செட்டிங்ஸ் வந்து எனக்கு ஒர்க் ஆகல. லைசன்ஸ்டு சாஃப்ட்வேர் அது மாதிரி இருந்ததுன்னா ஆட் நியூ பிசின் உடனே இட் will ask the user name, password எல்லா டீட்டெயிலும் கேட்கும். எல்லா டீட்டெயிலும் கொடுத்த உடனே a new user will be created. For example இது வந்து உங்களோட லேப்ல இருக்கிற அட்மினிஸ்ட்ரேட்டரோட யூசர் நேம். ஸோ இப்போ ஒர்க் ஆகுது. ஃபார் எக்ஸாம்பிள் ஸோ மனோஜ்குமார். ஸோ சேஞ்ச் த அக்கௌண்ட் நேம். இந்த அக்கௌண்ட்டோட நேமை நான் சேஞ்ச் பண்ணலாம். கிரியேட் ஏ பாஸ்வேர்ட். ஒரு புது பாஸ்வேர்ட் கிரியேட் பண்ணலாம்.
change account type, manage another account. So manage another account, administrator இருந்தால் மட்டும்தான் ஒரு அடுத்தோட அக்கௌண்ட்டை வந்து நீ மேனேஜ் பண்ண முடியும். If you are not an administrator, you cannot have control on create a local user account. ஸோ புதுசாக ஒரு யூசர் கிரியேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நான் கேட்குறேன். பட் as it is a pirated operating system, it is not allowing me to create a new user. ஸோ இந்த மாதிரி தான் யூசர் அக்கௌண்ட்ஸ் அப்படின்னு ஒரு டேப் இருக்கு இல்லையா, இந்த யூசர் அக்கௌண்ட்ஸ் டேப்ல உள்ள போனீங்கன்னா யூ ஹேவ் ஆல் த ஃபெசிலிட்டிஸ். உங்களோட என்னென்ன பண்ணணுமோ, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு அக்கௌண்ட் நியூ யூசர் கிரியேட் பண்ணலாம், பாஸ்வேர்டு சேஞ்ச் பண்ணலாம், அக்கௌண்ட் டைப் சேஞ்ச் பண்ணலாம், மேனேஜ் அனதர் அக்கௌண்ட். ஸோ இந்த மாதிரி எல்லா ஆப்ஷன்ஸுமே இங்கே இருக்குது. ஸோ இது உள்ள போயிட்டு என்ன வேணால் யூ கேன் டூ. நியூ யூசர்ஸ் கிரியேட் பண்ணுறது எல்லாமே, அக்கௌண்ட்டை ரிமூவ் பண்ணலாம். Yeah, these are all the things. If you want to do those things, you have to control panel. Control panel வந்து தான் செய்ய முடியும். சப்போஸ் உங்களோட கம்ப்யூட்டரில் இருக்கிற ஹார்ட்வேர் ட்ரைவ்ஸ் எல்லாம் வந்து நீங்கள் ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னு சொன்னால், ஸோ தட் இஸ் ஆல்சோ அவைலபிள் இன் த கண்ட்ரோல் பேனல். கண்ட்ரோல் பேனலில் போய் பார்க்கும்போது, ஸோ இட் வில் ஷோ யூ ஆல் த ஆப்ஷன்ஸ். network hardware and sound. So இங்க போனீங்கன்னா தேவையான ஹார்ட்வேர்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் பிரிண்டர், எனி ஹார்ட்வேர் யூ ஹேவ் இன்ஸ்டால்ட் வில் பி ஷோன் ஹியர். ஸோ இதை வந்து நீங்கள் ஏதாவது ட்ரபிள் ஷூட் பண்ணலாம், இல்லை என்ன ஹார்ட்வேர் இருக்குது, புதுசாக எதனா ஹார்ட்வேர் ஆட் பண்ணணுமா, ஸோ எல்லா விஷயத்தையும் வந்து யூ கேன் டூ ஹியர். சவுண்ட் ஆப்ஷன், சவுண்ட் செட்டிங்ஸ், சவுண்ட் ஒர்க் ஆகலைன்னா இங்கே வந்து பார்க்கலாம். பவர் ப்ராப்ளம், பவர் சேவிங் மோட், ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் யூ கேன் check here. This is also the part of control panel. Then network related issues. இப்போ நெட்வொர்க் ஒர்க் ஆகல, இன்டர்நெட் ஒர்க் ஆகல, இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் you can come here. For example, view network status and task. இங்கே போயிட்டு you can நெட்வொர்க்ல இருக்கிற ப்ராப்ளத்தை வந்து you can troubleshoot பண்ணலாம். ஸோ இன்ஃபினிக்ஸ் அப்படின்ற ஹாட்ஸ்பாட் வந்து நான் கனெக்ட் பண்ணிட்டேன். it is showing all these details. Okay. So I would like to stop up to this today. So day 1 we have discussed about basics of computer system, basic components of computer system. Day 2 we have discussed about how to assemble a new computer system, and we have discussed about troubleshooting. So day 3 we have discussed about how to install a operating system, how to do partitioning, how to do formatting, how to use control panel to control your computer. Is it? So several things we have discussed today. So in the next class I would like to discuss about how to construct a small network with some computers, like 4 or 5 computers can be connected together to share information. ஒரு சின்ன ஆஃபீஸ்லயோ சின்ன ஸ்கூல்ல வந்து ஒரு 4-5 கம்ப்யூட்டர் எப்படி நெட்வொர்க்ல கனெக்ட் பண்றது, அதுக்கு தேவையான காம்போனன்ட்ஸ் என்னென்ன, எப்படி ஒரு நெட்வொர்க் கிரியேட் பண்ணி டேட்டா ஷேர் பண்ணலாம் அப்படிங்கிறத அடுத்த கிளாஸ்ல நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். Thank you, students. Thank you so much, and thanks for the organizing team and Sairam Institute of Technology. Thank you. Thank you, sir. Thank you for giving an excellent session. I hope this will give you a glance about how to install Windows and also what are the things in the control panel also. So thank you, sir. Thank you for giving an excellent session. So with this, we just wind up the session. We shall resume the next session in the upcoming tomorrow or day after tomorrow. Thank you so much, sir. Thank you, sir. Thank you so much for your appreciation, which will be the motivation for me to handle very well in the forthcoming sessions. Thank you, sir. Thank you so much. Thank you. I will leave the session, sir. Yes, sir. Sure. Thank you, sir. Bye. Thank you, ma'am.